இது எப்பயோ ரிலீஸ் ஆன படம். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இப்பதான் பார்த்தேன். இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாண்ட், ஒரு கனெக்ஷன். அந்த ஒரு பாண்ட் வந்து நம்ம சொல்லவே முடியாது. நார்மலாவே வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்க ஒரு பாண்ட் வந்து ரொம்ப ஒரு இயல்பானது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கட்டும், ஒரு லவ்வா இருக்கட்டும், ஒரு கேரா இருக்கட்டும், அவங்க அப்பா கிட்ட இருந்தா தெரிய வரும். சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம். இந்த ஒரு ஹாலிவுட் மூவி வந்து நான் பார்த்திருந்தேன். படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாவா இருக்க ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டார்பக்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஒரு நார்மலா ஒரு காஃபி மேக்கிங் அந்த மாதிரி ஒரு சர்வெண்டா வந்து ஒர்க் பண்றாரு. இவர் வந்து ஒரு மென்டலி சேலஞ்ச்டு பர்சன். மென்டலி சேலஞ்ச்டு பர்சனா இருக்கவும் இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க அப்பாவாயிட்டீங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவர் அப்படியே ரஷ் பண்ணிட்டு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தா வந்து பெண் குழந்தை. பெண் குழந்தை உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஃபேஸ்ல வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து பக்காவா இருக்கும். ஏன்னா இஸ் மென்டலி சேலஞ்ச்டு பர்சன். அவர் வந்து ஒரு நார்மல் பர்சன் இல்லை. ஸோ அவருக்கும் வந்து ஒரு குழந்தையான வயசு தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைய பார்க்கும்போது அவரே மறுபடியும் அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு ரொம்ப எலகண்டா கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. பிரெக்னன்சி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒய்ஃப் அவரு அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அபேண்டன் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க வந்துட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஓடிட்டாங்க. எதனாலனா இவர் வந்து மென்டலி சேலஞ்ச் பர்சன். இவர் கூட வந்து என்னால ஒய்ஃபா வாழ முடியாது. இவரோட பொண்ணும் வந்து அப்படி இருக்குமோ, அதனால இவங்க 2 பேர் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆன் ஸ்பாட்லயே வந்து எங்கேயோ காணா போயிட்டாங்க. ஸோ இவர் வந்து அந்த கை குழந்தையை தூக்கிட்டு அந்த தெருவில் நின்றுட்டு இருக்காரு. அந்த சீன் வந்து ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ மென்டலி அன்ஸ்டேபிள்டு பர்சன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியாம அவர் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை அழ ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த போற வழியில வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து பால் கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம குழந்தை கத்துது. அந்த ஒரு ஆரவாரம் இருக்கும்போது பக்கத்து வீட்டு நெய்பர் அவங்க வந்து ஹீஸ் அண்ட் ஃபீமேல். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய வந்து இப்படிதான் வளர்க்கணும், நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி வில் பி த கைடன்ட். குழந்தைய வந்து ஒரு எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நேச்சரா இருக்கும். ஆஸ் அ பர்சன் இந்த அப்பாவா இருக்க ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம். இந்த படத்துல இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ சாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ வெரி வெல் ஹார்ட்டட் பர்சன். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்னாலும் பண்ணுவாரு. அந்த மாதிரி ரொம்ப வெல் ஹார்ட்டட் பர்சன். அதே மாதிரி அந்த குழந்தை வளருது. அந்த நெய்பர் ஹெல்ப் மூலியமாவும் இவரோட சப்போர்ட் மூலியமாவும் வந்து அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை வளரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது அந்த குழந்தை புரிஞ்சுக்க வருது அவங்க அப்பா வந்து ஹி இஸ் நாட் தட் மச் குட் அப்படின்னு. ஹி இஸ் நாட் மென்டலி வந்து குட் இல்லை, மற்ற அப்பாக்கள் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதெல்லாம் எப்போ தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகுது. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஓகே என் பொண்ணுக்காக நான் ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க வந்து ஒரு ஷூ ஸ்டோர் போறாங்க. அந்த ஷூ ஸ்டோருக்கு வந்து போய் இந்த மாதிரி நான் வந்து என் பொண்ணுக்காக ஷூ வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அந்த ஷூலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த ஷூவோட காஸ்ட் வந்து ரேட் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பாங்க. அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் போயிருப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தா ஷூட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவர்கிட்ட காசு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, அந்த காசு கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அந்த ஷூ செல்லரும் வந்து பார்ப்பாரு, இல்ல இந்த காசுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த காசுலாம் கொடுத்து அந்த ஒரு ஒற்றுமையை வந்து பார்க்கும்போது அந்த ஷூ சேல்ஸ்மேனே அவருக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவரும் வந்து என்ன பண்ணிடுவாரு, சரி ஓகே இந்த ஷூவோட காஸ்ட் வந்து இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாரு. இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளை வந்து அவங்க ஸ்கூலுக்கு ஜாயின் பண்றாங்க. ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது எல்லா பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது அப்பா வந்து இப்படி இருக்காரு அப்படின்ற போது அவனும் அந்த பிள்ளை பேர் வந்து லாரா. அந்த படத்துல அந்த லாராவோட கிளாஸ்மேட்டே வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசுவாங்க. உங்க அப்பா வந்து இப்படி இருக்காரு, உங்க அப்பா வந்து அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலியுமா வந்து அந்த லாரா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா லாராக்கு வந்து அவங்க அப்பாவோட பாண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க அப்பாவை எங்கேயுமே விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க. பட் அவங்க டீச்சர் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க அப்பா வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நோட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு கஸ்டடிலாம் இருக்கு. அதாவது எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒற்றுமையா இருக்கணும். பேரண்ட்ஸ் இருக்கிற போது மட்டும்தான் வந்து குழந்தைய வந்து அவங்க கிட்ட வளர்க்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து குழந்தைய அவங்க எடுத்துட்டு போய் அவங்க கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது வேற பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா கைடன்ஸ் பண்ற மாதிரி கொடுப்பாங்க, இவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டீச்சருக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்கஷன் போய் அவங்க நோட்டீஸ் பண்ண பார்த்து இந்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த கதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்க பொண்ணு அந்த பொண்ணும் வந்து 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதை இருக்கும். ஸோ அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஐக்யூ டெஸ்ட்லாம் நடக்கும் அவங்க அப்பாவுக்கு. என்னடா இது நம்ம அப்பா நம்ம கிட்ட வந்து சேருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்யூ டெஸ்ட்லாம் நடக்கும்.
நடக்கும். அப்புறம் வந்து சில ஐக்யூ டெஸ்ட்ல பார்க்கும்போதே அந்த ஆஃபீஸர்ஸ்க்கே வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள வந்து இப்படி ஒரு பாண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்துல வந்து லூசின்றவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர்ட் டாக் இருக்கும். அந்த வயசுல இருக்க பொண்ணு இருக்க பேச்சு மாதிரி இருக்காது. ஷி வில் ஹேவ் அன் மெச்சூர்ட் டாக். ஸோ அவங்க அப்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க ஒரு கனெக்ஷனை வந்து இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தள்ள வந்து இல்ல செட் ஆகாதுன்ற போய் அந்த பிள்ளைக்கு லூசிக்கு வந்து ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஒரு அம்மா அப்பா அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. நீங்க தான் வந்து பேரண்ட்ஸை பார்த்துக்கணும். நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்க பொண்ணை போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்ற பட்சத்துல இவருக்கு வந்து டோட்டலா டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பொண்ணு வந்து நம்ம கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தையும் அங்க இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்ஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நாங்க ஒண்ணு நல்லா பார்த்துப்போம் அப்படின்னா சொல்லி நிறைய என்கரேஜ் பண்றாங்க. அப்படி என்கரேஜ் பண்ணும்போதும் வந்து அந்த குழந்தை வந்து பெருசா சப்போர்ட் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நாள் போக 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 அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சது. அதை வந்து சாம் பாக்குறாரு. சாம் பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இதுவாகும். பட் அந்த கோர்ட் மூலியமா வந்து ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. என் பொண்ணு வந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் ஹேண்டில் பண்றவங்க ஒரு அட்வொகேட், அந்த ரீட்டா, அந்த படத்துல வந்து அந்த அட்வொகேட் பேரு ரீட்டா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக இவரோட எமோஷனலை பார்த்து அவங்க வந்து இந்த கேஸ் எடுத்துப்பாங்க. கேஸ் எடுத்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது கடைசியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த லூசி வீட்டு பக்கத்துலயே வந்து இருப்பாரு. நிறைய நாய்களெல்லாம் பார்த்துப்பாரு. காசு பார்த்து அந்த பொண்ணை வந்து பார்த்துக்க காசு இருக்காது அப்படின்றதுனால நிறைய வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துப்பாரு. அது மூலயமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் பார்ப்பாரு. ஸோ சைமல்டேனியஸா அடிக்கடி பொண்ணை பார்க்க வரும்போது அந்த பொண்ணுக்கும் என்ன லூசிக்கும் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வீட்டுல இருந்து எகிரி குதிச்சு அவங்க அப்பாவை பார்க்க போயிடுவாங்க நைட்ல. இவரும் வந்து வந்து கொடுப்பாரு. திருப்பியும் நைட் எகிரி குதிச்சுட்டு போயிடுவாங்க. இவரும் வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனா இருக்கும்போது அவங்க ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ்க்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இல்ல ஓகே வேண்டாம், இந்த குழந்தைய வந்து உங்களால தான் பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சாமோ திருப்பி கொடுத்துறாரு அந்த குழந்தைய உங்ககிட்டயே. இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே ஒரு இந்த ஞாபகம் வந்திருக்கும். இந்த கதை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ திருமகள். இந்த ஐ ஆம் சாம் என்ற ஒரு படத்தை தான் வந்து தெய்வ திருமகளா வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. பட் இதுக்கும் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தில வந்து மே ஏசே ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் வந்து 2005ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதே ரீமேக் தான் ஐ ஆம் சாம்ன்ற படத்துல. பட் இது 2 படமே பெருசா ரீச் கொடுக்கல. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டிங் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபார்மலா இருந்துச்சு. பட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து டிஃபரன்சியேஷன் கொடுக்கணும் அப்படின்னால ஏஎல் விஜய் இவர் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா ஏஎல் விஜயும் விக்ரம் சாரும் ஒரு கனெக்ஷன் ஒரு டாக் போயிருக்கு. அந்த டாக்ல வந்து இல்ல எனக்கு எண்டிங் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் சொல்லியிருக்காரு. அதனால வந்து விக்ரம் சார் வந்து அந்த எண்டிங்கே மாத்திருப்பாரு. அந்த எண்டிங்கும் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். ரொம்ப ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த சீன். ஸோ அந்த மாதிரி கரெக்டா முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ் அதுலேருந்து நிறைய படம் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஹாலிவுட் ஜெனர்லேயே வந்து பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னாலுமே வந்து நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெமோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. நம்மளோட ஹாலிவுட் மூவில வந்து மெமோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்தை பத்தி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எடுக்கல. பட் ஒரு டிஃபரன்சியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இந்த மெமோண்டோன்ற ஒரு படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து மென்டலி சேலஞ்சு பர்சன் தான். பட் மென்டலி சேலஞ்சு பர்சன் இன் த சென்ஸ் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட எடிட்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது லாஸ்ட் சீனை வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சு காமிச்சிருப்பாங்க மெமோண்டோல. ஒரு மாதிரி அந்த நரேஷனே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கும். அந்த ஹீரோ யாரு, வைஃப் எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, நான் தான் வைஃபை கொலை பண்ணனா அப்படின்ற மாதிரி ஒரு புதிர். இப்போ எப்படி நான் புதிர் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அந்த படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புதிர் போட்டு பேசுற மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த மூவி வந்து அவங்க வைஃபை யார் கொலை பண்ணா, மொமெண்டோன்ற ஒரு படத்துல வந்து ஹஸ்பண்ட் வைஃப் அவங்க வைஃபை யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது 2 விதமான நரேஷன் போகும். அந்த வைஃபை வந்து அவங்க ஹஸ்பண்டே கொலை பண்ணிட்டாங்களா இல்ல வந்து வேற ஒருத்தவங்க கொலை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிருக்கும். பட் இந்த ஒரு மைண்ட் கான்செப்டை மட்டும் இந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அவரோட ஆக்டிங்கை மட்டும் ஒரு கான்செப்டா எடுத்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில கஜினின்ற மூவி வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் தான் வந்து எடுத்திருப்பாரு, டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பயங்கரமா ரீச் கொடுத்துருச்சு. ஏன்னா சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் இம்பாக்ட். இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஃப்ரம் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், புக்ஸ்ல இருந்தா எடுக்கிறாங்க. பட் அதோட நரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க, டைரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.